ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்து காலங்களில் சிலுவையின் பாடுகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதாகமத்தில் 2 விதமான தோட்டங்கள் காணப்படுகிறது. ஏதேன் முதல் கெத்செமனே வரை. ஏதேன் என்றால் சொர்க்கம், அழகு என்று பொருள். ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால, அதிகாரத்தினால முழுமையான எல்லாவற்றைய இயற்கையான படைப்புகளை தேவன் படைக்கிறார். மரங்கள், பறவைகள், விலங்குகள், மலர்கள் என்ன அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் படைக்கிறார். ஆதாம் ஏவாளை உருவாக்கி அந்த தோட்டத்தை பண்படுத்த வைக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் பல வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார். கெத்செமனே என்றால் எண்ணெய் செக்கு அப்படின்னு சொல்லி பொருள்படும். அதாவது இயேசு சிலுவையில் தன்னை கசக்கி பிழிந்து இறுதி ரத்தம் வரை நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரணத்தை சந்தித்தார். சிலுவை பற்றி எடுத்துக்கொண்டால் அது 150 கிலோ எடை, கிட்டத்தட்ட 15 அடி உயரம். முற்கிழமைனால் அவர் தலையில வைக்கும்போது அவ்வளோ வேதனை படுறார். 39 சாட்டை அடிகள். அவரை சுற்றியுள்ளவர்கள் இயேசுவின் மேல் காரி துப்புறாங்க, கிண்டல் பண்றாங்க. அவ்வளோ வேதனை அவர் என்ன பண்றாரு, நமக்காக அவர் சந்தித்தார். அப்ப வேதாகமத்துல நம்ம நிறைய வசனங்கள் வாசிக்கிறோம். அதுல ஒரு வசனம் பாத்தீங்கன்னா, அவர் சாரோனின் ரோஜா, லீலி பூசம், அப்படி அளவுள்ளவர். ஏசாயா 53:2 சொல்றபடி அந்த சிலுவைப்பாடுக்கு பின்பு அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்க போது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஏசாயால நம்ம வாசிக்கிறோம். அந்த அளவு அவர் வேதனையை அனுபவித்திருக்கிறார். இப்பொழுது நாமும் சிலுவை என்னும் தோட்டத்தில் அழகாய் பூத்த 7 மலர்களாகிய மன்னிப்பு, ரட்சிப்பு, அன்பு, தத்தளிப்பு, தவிப்பு, முடிப்பு, ஒப்புவிப்பு என்ற 7 பூக்கள் பற்றி நாம் காண இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம மத்தியில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் அதை பற்றி உங்க கூட இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்ல இருக்கிறாங்க. இன்றைய காலத்திலும் அந்த 7 பூக்களும் மனம் வீசி கொண்டிருக்கின்றன. பலர் இறக்கும் தருவாயில கூறிய வார்த்தைகள் வெறும் ஏற்றோடு சென்று விட்டது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய 7 வார்த்தைகளும் இன்றைய நாளில் நாம் சிந்தித்து வருகிறோம், அதன்படி நடந்து கொண்டு வருகிறோம். ஆகவே நீங்கள் இதை கண்டு உங்களுடைய வாழ்க்கையில அது பிரயோஜனப்படும்படியாக ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.